ஓர் இடத்தில் ஒரு ஊழியக்காரன் குதிரையை வளர்க்கின்றார். அந்த குதிரைக்கு அவர் கொடுத்த பயிற்சி, பிரைஸ் தி லார்ட் என்றால் வேகமாக அது ஓடும், ஆமேன் என்றால் அது நிற்கும். ஜெபத்தின் பதங்களை அவர் பாவித்து அந்த குதிரையை பயிற்றுவிக்கின்றார். அது மிகவும் வேகமாக ஓடுகின்ற குதிரை. அந்த குதிரையை ஒருவர் வாங்கி விடுகின்றார் விலை கொடுத்து. அதிக தரம் மிகுந்த உயர் ரக குதிரை வாங்கிய பொழுது இந்த போதகர் கூறுகின்றார் இவருக்கு, பிரைஸ் தி லார்ட் என்றால் குதிரை வேகமாக ஓடும், ஆமேன் என்றால் குதிரை நின்றுவிடும். எனவே இவர் குதிரையில் வாங்கி அதில் ஓடுகின்றார். குதிரை வேகமாக ஓடுகின்றது. இவர் அந்த சந்தோஷத்தினால் இவர் பிரைஸ் தி லார்ட் என்று கூறுகின்றார். இன்னும் பிரைஸ் தி லார்ட் என்ற குதிரை இன்னும் வேகமாக ஓடுகின்றது. வேகமாக ஓடிய குதிரை அங்கு ஒரு மலைச்சரிவிற்கு சென்று விடுகின்றது. மலைச்சரிவுக்கு சென்ற பொழுது இவர் தன் உயிருக்கு ஆபத்து வரப்போகின்றது என்று அவர், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று ஜெபித்துவிட்டு அவர் ஆமேன் கூறுகின்றார். ஆமேன் என்று கூறிய பொழுது, ஆமேன் என்றால் குதிரை நிற்கும், குதிரை நின்று விடுகின்றது, மலை விளிம்பில் நிற்கின்றது. இவர் சந்தோஷத்தினால் பிரைஸ் தி லார்ட் என்கின்றார். குதிரை அந்த ஓட்டம் எடுத்தது, மலை விளிம்பில் இருந்தது, எங்கே விழும்? கீழே பாதாளத்தில். இதே போல ஜெபத்தை நாங்கள் பகடியாகவும் அது விளையாட்டு பொருளாகவும் எடுக்காமல் எங்களை தனிப்பட்ட ஜெபத்தில் ஆண்டவருடன் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஜெபம் வல்லமையாக இருக்கும். நாங்கள் இயேசுவின் பிரதிநிதிகள். அதிக ஆசீர்வாதங்களுக்காய் இங்கே இருக்கின்றோம்.